ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் ட்ரெண்டிங்காக பொலிட்டிக்கலில் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதை ஒரு முழு தொகுப்பாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பமே சும்மா ரகரகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிவிகே பார்த்தீங்கன்னா விசிகேவோட கம்யூனிஸ்ட் கூட ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு பக்கம் டிவிகே என்டிகே கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னடா ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. ஒரு சின்ன வயசு பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ரேப் பண்ணிட்டு அவனுங்க அப்படியே விட்டுட்டு போய் அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போய் போலீஸ்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு இஷ்யூ பூதாகரம் ஆயிடுச்சு. இதை இது பண்ணுறதுக்கு மடை மாற்றுவதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை குறி வச்சு டிவிகே விஜய் கூட்டணி போகிறாரு, என்டிஏ கூட்டணி போகிறாரு, திருமாவளவன்கிட்ட கூட்டணி போகிறாரு அப்படின்ற மாதிரி காலிலேருந்து பார்த்தீங்கன்னா பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உண்மையிலேயே இந்த கூட்டணி இருக்கா இல்லை சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்தில் விஜய் லாக் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கரூர் இஷ்யூவில் விஜய் அவர்கள் என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாலும் அவர் லேட்டாக வந்தது அந்த ஒரு விபத்து ஏற்பட்டதற்கு ஒரு காரணம். அதுக்கடுத்து திமுகவுடைய சதி இருக்கா, உள்ளே கலவரத்தை ஏற்படுத்தினாங்களா அப்படிங்கிறது அடுத்து வருவோம். பட் அவர் வர்ற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு தான் வரணும் அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் வந்தது ஈவினிங். ஸோ அது கண்டிப்பாக பார்க்கணுன்னு கூட்டம் அப்படியே அந்த ஒரு வந்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவர் கண்டிப்பாக பாதி பொறுப்பு ஏற்கணும். அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு வைங்களேன். அதனால தான் கரூரில் ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் ஓகே. ஆனால் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. விஜய் அவர்கள் அப்படியே ஓடிட்டார், கரூர் பார்க்காம திரும்பி மூஞ்சி பார்க்காம அப்படியே ஓடிட்டார், எல்லார்ட்டையும் பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படின்ட்டு. அவர் சொன்னது 100% உண்மை தான். பத்திரிகையாளரே ஒரு தடவை சந்திச்சுட்டு இந்த மாதிரி நான் நடந்ததுக்கு வருந்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம். ஆனால் அங்கே விஜய் நின்றிருந்தா கூட அது வேறு மாதிரி அதை திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி தான் திருப்பிட்டு இருந்தாங்க. மக்கள் விஜய் அவர்களை அடித்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த கோவத்தில். அப்படிங்கிறதுனால மேபி அவர் ப்ரொடக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக போக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். பட் அதுக்கடுத்து மக்களை போய் சந்திச்சார், எல்லாத்தையும் போய் பார்த்தாரு. அவங்களுக்கு தேவையான உதவிகளும் அடுத்து போய் செஞ்சாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது தான். சரி, அதெல்லாம் விடுங்க. மேட்ருக்கு வருவோம். சிபிஐ இப்போ சமன் நம்பியிருக்காங்க. செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ தான் ட்விஸ்ட்டு. சரி, இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை வச்சு லாக் பண்ணி விஜய் அவர்களை அலையன்ஸுக்கு கூப்பிட்றாங்க மோடி. அதாவது இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பிளான் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு பவன் கல்யாணையும் நடிகர் அப்படின்ற ஒரு இதில் அடுத்து இப்போ எடப்பாடி மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர், அவங்க 2 பேரும் வச்சு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரியே இங்கேயும் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். ஓகே. ஸோ இந்த நியூஸ் கன்ஃபார்ம் தான், உண்மை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உடனே என்னப்பா இது விஜய் அவர்களுக்கு ரொம்ப பின்னடைவாக இருக்குமே, அவர் தான் சொன்னார் பாஜக கூட நான் கட்டி குலைய மாட்டேன், திமுக அதிமுக போல நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் ஆதவர்ஜி நான் கண்டிப்பாக சேர மாட்டேன், அப்படி சேர்ந்தா என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ போய் சேர்ந்தீங்கன்னா எப்பட்றா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் எனக்கே எப்படி தோணுது அப்படின்னா விஜய் அவர்கள் இப்போ எங்கள் ரவுண்டில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சும்மாவே கம்பு சுற்றிட்டு இருக்கலாம். ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் கம்பு சுற்றிட்டு வேணா இருக்கலாம். நான் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், நான் இயற்கை விவசாயம் பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி வாயில் வர சொல்லலாம். ஆனால் நேராக ஆட்சியில் உட்கார முடியாது. அதுதான் உண்மை. நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். விஜய் அவர்களுக்கும் அவருடைய கெப்பாசிட்டிக்கு இப்போ ஒரு சீட் அவர் ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? இப்படி இருந்தாருன்னா அது போக மிச்சம் எல்லா சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஜெயிக்கிறது. ஆனால் முதல்ல ஏடிஎம்கேயோட கூட்டணி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிஜேபி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கும். அவங்க மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா எடப்பாடி அவர்கள் முதல்வராக போட்டுட்டு இவர் துணை முதலமைச்சராக போயிட்டு உட்காந்துருந்தோம். எப்படி விஜயகாந்த் அவர்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஏடிஎம்கே யூஸ் பண்ணி சீட்ஸ் எடுத்து விஜய் அவர்கள் முன்னாடி 2031 முதல்வர் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை தவற விட்டார் விஜய். ஆனால் இப்போ பாருங்கள், இதுதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அதுவாக தானாக ஒருத்தர் நேரம் நல்லா இருந்தால் கோர்த்தூடும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் அந்த என்டி அலையன்ஸு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுதான் ஜாக்பாட். இப்போ பிஜேபியும் இது பிரச்சனை இல்லை. இப்போ கூட்டணி போகிற மாதிரி போயிட்டு எடப்பாடிக்கும் கூட போகிற மாதிரி போயிட்டு அவரை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா ஏடிஎம்கேயோட வாக்காளர்கள் ஜாஸ்தி. இப்போ விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நின்று அவர் காட்டியதுடன்
ஏடிஎம்கே கூட்டணியில் அவருக்கு வந்து பெற்ற சீட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. ஓகே, அவர் கூட்டணியில் அதே யுக்தி தான் இங்கேயும். இதை வந்து கடந்து போயிட்டு அடுத்து அவருக்கு ஒரு வாக்குகள் வரும்ல, அவங்க சட்டசபைக்கு போவாங்க ஆட்கள். போடுறப்ப அதுக்கடுத்து வந்து திமுக வந்து மொத்தம் அழிச்சிடலாம். இப்போ ஏடிஎம்கே கூட வந்து விஜய் அவர்கள் கூட்டணி வச்சாருன்னா டிஎம்கே முடிஞ்சு க்ளோஸ், ஸ்டாலின் சொல்கிற மாதிரி. சரியா? அதனால் இது பக்காவாக இருக்கும். இது உள்ளே போயிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து எடப்பாடி அவர்களோட தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டலாம் விஜய் அவர்கள். வெளியே டிஎம்கேயும் வந்து அடிச்சு ஆடலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு 5 வருஷத்தில் என்னென்ன நடக்கலாம். விஜய் அவர்களுக்கு வந்து தனித்து ஒரு பெரும் கட்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரும் தலைவராக உருவெடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு தனி ரகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது தானாகவே வந்து விஜய்க்கு அமைதா அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதை யூஸ் பண்ணி படத்தையும் வந்து இது பண்ணிடலாம். சரிங்களா? கரூரில் வந்து ஒரு திரும்பிச்சிட்டு இருக்காங்களே, இவர் வந்து குற்றவாளி ஃபுல்லாக இவர் தான் அப்படின்ட்டு, அதையும் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். மக்களுடைய ஆதரவும் பெறலாம். ப்ளஸ் எடப்பாடி தவறு பண்ணாலும் அதை சுட்டி காட்டி 5 வருஷத்தில் அவர் பண்ணுற தவறையும் வந்து இவர் சுட்டி காட்டலாம். சுட்டி காட்டி திருப்பி தனியாக வெளியே வந்து 2030 தனித்து போட்டிக்கிட்டாருன்னா விஜய் அவர்களை ஒரு வகையாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் இருந்து அவரை ஆக்குறதும் தடுக்கவே முடியாது அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, இது வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விஜய் இது வந்து ஒட்டுமொத்த தாவக தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 96 பேர் 120 பேரில் 96 பேர் ஓகே சொல்லியிருக்காங்களாம் அதிமுக கூட்டணி. ஸோ அப்படி மெஜாரிட்டி ஆஃப் த இது பண்ணுறதுனால கண்டிப்பாக இது வந்து கூட்டணி ஸ்ட்ராட்டஜைஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. அது விஜய் அவர்களுக்கு ஒரு பலம் தான், பலவீனம் இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒன்று. அடுத்து இந்த தனியாக கம்பு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி. அதாவது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக இருக்கானுங்க, ஒரு சீட் கூட ஜெயிச்சதில்லை. ஓகே, சும்மா வாய் பேச்சு தான், நாங்கள் வந்து அதை அறுத்துருவோம் இது கல்லிடுவோன்ட்டு. இதே தான் இன்றைக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சாட்டையும். அதாவது ரஜினியை பற்றி தப்பாக பேசினா சாட்டை. இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா உத்தமராயிட்டாப்பில் கேட்டால் அரசியல் நான் கொள்கையை தான் எதிர்த்தேன் அப்படின்ட்டு. கொள்கையை மட்டும் எதிர்த்த அந்த ஆள் வந்து நடிக்கிறதையும் வந்து கேவலப்படுத்தினா, பாடி ஷேம் பண்ண, அவ்வளோ தூரம் வந்து ரசுனின்ன காக்கான்ன அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு கிடந்தேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அப்படியே உத்தமராயிரு. அஜித்தை பற்றி பேசினால அஜித் ரசிகன் சொல்லிட்டு இருப்பான், அஜித்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து வாடகை வாங்கிங்க, எப்படி வந்து யார்கிட்ட வந்து எப்படி பேசணுமோ அதை வந்து பேசிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி குரூப் வந்து ரொம்ப டேஞ்சர். நான் வந்து இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் சொல்லி வாயில வட சொல்கிறான் பாருங்களேன். எதையும் பண்ணாமல் என்டிகே நினச்சிருந்தா அந்த வட்டம் கூட்டணி போயிருந்தா அவங்களும் வந்து உள்ளே போயிருக்கலாம் சட்டசபைக்குள்ளே. ஆனால் அவங்க போக மாட்டானுங்க. அவனுக்கு பாருங்களேன், விஜய் வந்துட்டார்ல இந்த வட்டம். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குகளும் வந்து சரிஞ்சிடும். சரியா? இந்த பேச்சு பேசுகிறாங்கள சாட்டை, வாங்கடா ஏன்னா திம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா ஒருத்தன் வாங்கடா, நான் இருக்கேன்டா, என் கூட வந்து வாங்கடா, பேச்சு வாங்கடா அப்படின்னு சவால் விட்றாங்கல்ல. பேச்சுக்கெலாம் வேண்டாம், வேறு எலெக்ஷனுக்கு போட்டிக்கே வருவோம். என்டிகேயோ டிவிக்கே பார்த்துருவோமாடா சாட்டைக்கு நேரடியாக சவால். மக்கள் மனசில் யாரும் பார்ப்போமா? நீங்களாம் வெளியே கூட்டம் போட்டு நீங்கள் கூப்பிட்டா கூட ஒன்றும் வரமாட்டான். ஆனால் விஜய் வந்தாலே நிறைய பேர் வருவாங்கடா. ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதலே இல்லை. சும்மா உட்காந்து நான் கத்திக்கிட்டே இருந்தால் மட்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றதான் வந்து கனவுல தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சும்மா உட்காந்துக்கிட்டு நான் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், என் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, நான்லாம் அவ்வளோ பெரிய பரம்பரை, வள்ளல் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்ட்டு. அதனால் உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிட்ட? மக்களுக்கு என்ன செஞ்சுட்ட நீ? அதனால் ஒரு வெங்காயம் செய்யலை இது வரைக்குமே. ஆட்சியை பிடிங்கடா, வெடிச்சு சட்டசபையில் ஒருத்தன் உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு அதுக்கடுத்து நீங்கள் குரல் கொடுங்க. அதை விட்டு வெளியே இருந்தே கம்பு சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கம்பு சுற்றிட்டு இருப்பீங்க? அறிவு இல்லையா? யார் தற்கூரி? 1 நம்பர் தற்கு நீங்கள் தான் அதுக்கடுத்து தான் வந்து கேட்டால் திராணி இல்லை விஜய் அவர்கள் வெளியே வந்து சந்திக்கிறதுக்கு, வெளியே வந்து பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசிட்டாலும் அப்படி யாரும் தள்ளிட்டீங்க தான். நீங்கள் ஒரு வெங்காயம் நடக்கலை அப்படிங்கிறது தான். இந்த மக்கள் மனதை கவர்வதற்கு ஏதாவது பண்ணீங்களா? கேட்டால் நாங்கள் இலவசம் கொடுக்க மாட்டோம், அது கொடுக்க மாட்டோம், இப்படி கொடுக்கும் உட்காந்துனே கடை. அப்போ கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு 2080 கூட உட்காந்துக்கிட்டு நல்லா வயசாகிட்டு நாங்கள் வந்து இலவசம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே மைக்க பிடிச்சிட்டு அது செத்து போயிடுது. அவ்வளோதான். உனக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? ஒன்றுத்துக்கும் பேச இல்லாத ஒரு இது. ஏன்னா இந்த வட்டம் எலெக்ஷனில் அவங்க ட்ராப் ஆவாங்க பாருங்கள் ஓட்டு, அப்போ தெரியும் விஜய் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நீ கத்திட்டே கடை தற்குறி பற்குறி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே வந்து உனக்கு வேஸ்ட்டு தாங்க. சரியா? அடுத்து ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியது மிரட்டாது அதெல்லாம் 2வது விமர்சனம். ஏன்னா அவர் மிரட்டல அவர் தான் சொல்லணும். இவங்க உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அவரெல்லாம் மிரட்டல, அவர் அப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி தெரியுமா, எப்படி தெரியுமான்ட்டே. அவரே அரசியலுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை ஒரு காரணம். இன்னொன்று பிஜேபி திமுகவுடைய அழுத்தம் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக மிரட்டினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏதோ ஒரு விஷயம் அவரை வந்து புஷ் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். அதனால தான் அவர் வெளியே போயிட்டார் அப்படிங்கிறது பாயிண்ட். அடுத்து இந்த சாட்டை இருக்கான் பாருங்கள், இந்த டிஎம்கேல இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இந்த ஒரு வாரம். ஆனால் பொத்துனாப்பில் அடிப்பாப்பில். அதாவது அது போலீஸ்காரர் என்னடா பண்ணுவான் அதுக்கு அப்படின்ட்டு. டேய், போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா
பண்ணி தான்டா ஆகணும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுனா இது என்ன முதலமைச்சராக வந்து இது பண்ணுவோம், அப்புறம் எப்படி டிஎம்கே நீ வந்து குற்றம் சாட்டுவேன்? அவனுக்கு ஒழுங்காக பண்ணால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போயிடுச்சுன்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும்ல. அது போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? ஏன் ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னு கேட்க வேண்டியதானே நீங்கள் உட்காந்துக்கிட்டு. பேசிக்காக ஒரு புரிதே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான். திமுக கிட்ட அந்த விஜயலட்சுமி மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அதுலேருந்தே இவங்க டிஎம்கேக்கு எதிராக வந்து ஒரு வாரத்தை கூட பேசுறது கிடையாது. பம்பிட்டானுங்க அப்படியே. விஜயை வந்து அடித்தா மட்டும் போதும், ஸ்டாலின் வந்து குழுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காகவே இவனுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி கேட்டால் கொள்கை என்னன்னு தெரியாது. உனக்கு கொள்கை என்னன்னு உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? மக்களுக்கு வந்து நல்லது செய்வார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அதுதான் கொள்கைடா. சும்மா கொள்கை கட்சின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க மக்களை. இந்த மாதிரிலாம் வந்து ஏமாறுறதுக்கு ஆட்கள் இங்கே கிடையாது. எங்கேயோ போயிட்டு இருக்கு காலம். அங்கேயோ உட்காந்து வந்து கொள்கை எனக்கு வேணும், கட்சி வேணும், நான் வந்து கோட்பாட்டில் போவேன், நேர் வழியில் பயணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்தரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சாட்டை என்னும் மிகப்பெரிய ஒரு தற்கொலை தான். அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் என் காரில் யாராவது வந்து அடிச்சிருந்தாங்கன்னா விஜய் ரசிகர்லாம் அன்றைக்கி வந்து சண்டை போட்டு என்னை வந்து அடிக்காமல் ஓட்டிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த பிதறலாம் இருந்தான். அதை பார்த்தீங்களா கத்திட்டு இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் கீழே இருந்து கத்துறானுங்க, செதறிடுச்சு, மூஞ்சே வந்து பதறிடுச்சு. சும்மா உட்காந்து முத்து கொடுத்துட்டு இருக்கான் வெளியே வந்து என் காரில் அடிச்சு நான் வந்து இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்ட்டு. மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கடா ஏதாவது, அதுக்கடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். சரி, அடுத்து த்ரிஷா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் மைக்க நீட்டுறாங்க. போய் அந்த மாதிரி ஏதோ வேலைக்கு விஷயமா வந்து ஏதோ பெங்களூருக்கோ ஃப்ளைட்டுக்கு ஏதோ போயிட்டு இருக்காங்க. அப்போ கொண்டு விஜய் கூட நீங்கள் வந்து என்ன அப்படின்னு அந்த இஷ்யூ எப்படியாச்சும் பெருசாக்கி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாப்புல டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நான் என்னுடைய விஷயம் அது, அதை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் விஷயம், அதை பார்ப்போம்னு சொல்லிட்டாப்புல. ஸோ வெயிட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ விஜய் அவர்கள் கூட்டணி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ளஸ் தான் அவருக்கு. ஒரு மேஜர் ஃபேக்டராக ஒரு ஆளும் சக்தியாக கண்டிப்பாக வந்து வர முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கூட்டணி இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது. முதல்ல நம்ம வந்து இதை காட்ட முடியாது. ஏன்னா அவங்க வந்து ட்ரஸ்ட்டே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும். உதயசூரியன்னா நான் குத்துவேண்டா, ரெட்டையெல்லாம் நான் குத்துவேண்டா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு பழகின மக்களை திடீர்னு விசிலடி, திடீர்னு விவசாயிக்கு போடு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டில் போட்டுனா போட மாட்டாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைத்து கரெக்டாக போய் பண்ணாதான் அது வந்து பேஸாக இருக்கும். அதனால் விஜய் ரசிகர்கள் தாவா கட்டினவர்களும் வந்து ஐயோ போச்சே இவன் என்னடா அது பிஜேபி கூட்டி வரத்தே பட வேண்டாம், போகட்டும், இந்த வட்டம் பிடிப்போம், அடுத்த வட்டம் நின்று எல்லாத்தையும் வந்து வேட்டையாடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.